அவங்களுக்குள்ள கண்டிப்பா திறமை, எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமை கண்டிப்பா இருக்கும். அவங்களோட திறமை என்னன்னு கண்டுபிடிச்சு அதை நேர்மை வெளிப்பட்டாங்கன்னா ஈஸியா மேல வரலாம். கேட்டுங்க, அண்ணா வந்து ஃபாரின் போய் செட்டில் ஆக வேண்டியவங்க, இன்னைக்கு வந்து தமிழோட பிகஸ்ட் யூடியூப் ஸ்டார்ஸா இருக்காங்க. அது என்னன்னா திறமையை நேர்மையா வெளிக்காட்டுனதுதான் கரெக்டானதுங்க. எங்க கதையில சொல்லும் போது பாத்தீங்கன்னா, நானுமே ஐம் ப்ரௌட் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஹூ கேன் குக். லிட்டரா நான் சமைச்சிட்டு தான் இருக்கேன், பட் ஆனா நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர். அதனால என்ன படிக்கிறது அது மேட்டர் இல்ல. சோ நேர்மையா திறமையை வெளிக்காட்டினா போதும். அண்ட் அதுதான் என் அட்வைஸாவும் இருக்கும். நீங்க வந்து யாரோ as a person, ஒரு இண்டிவிஜுவலா நீங்க யாரோ அதே வீடியோல நீங்க நேர்மையா வெளிக்காட்டினீங்கன்னாவே வந்து மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க நீங்க யாரும் வேற மாதிரி திடீர்னு ஆங்கிலம் பேசல, வேற மாதிரி ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிட்டு வரல, உங்களாவே காமிச்சிட்டீங்கல்ல, அதுதான் வந்து ஆக்சுவலா இதுதான் எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, இதுதான் தெரியும், வேற மாத்தி போட தெரியாது. அதுதான் அந்த நேர்மையை வெளிக்காட்டுறதுங்கிற கூட நீங்க சிம்பிளா சொல்லிட்டீங்க. பட் அது உங்களோட 5 வருஷ ஜேர்னியோட சம்மரி. அது நேர்மையான வெளிக்காடு ஆஃப் நான் யாரு அப்படிங்கறதுதான் வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கிரியேட்டருக்கு வந்து ஒரு அடித்தளம் நான் நம்புறேன்.